எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ள உங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்க அளிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னி ஸிஃப்துல் மவாலிய மின் வராயி. எனக்கு பிறகு பொறுப்பேற்கக்கூடிய என்னுடைய உறவினர்களை நான் பயன்படுகிறேன். மேலும் எனது மனைவி பிள்ளை பெறுவதற்கான தகுதியற்றவராக இருக்கிறார். எனவே உன்னுடைய புறத்தில் இருந்து எனக்கு ஒரு பிள்ளையை தருவாயாக. எரிசுனி எரிசு மின் ஆலி யாக்கூப். அவர் எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளுக்கும் வாரிசாகக்கூடியவராக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 5வது மற்றும் 6வது வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசையிலும் நம்பிக்கையிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த குழந்தை எதற்காக, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய துஆவிலே அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். மனிதன் தனியானவன் அல்ல, அவன் உறவுகளோடும் நட்புகளோடும் சமூகத்தோடும் சேர்ந்து வாழ வேண்டியவன். அதனால்தான் ஆதி மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததுமே அவர்களது விலா எலும்பிலிருந்து அவர்களுக்கு துணையாக ஜோடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தார். இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவர்கள் இருவருமே இணைந்த நிலையில் தான் உலகத்திற்கு வந்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய சந்ததிகள் அந்த இருவரும் இணைந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து சம்பந்தம் செய்து மனித இனம் பல்கி பெருக ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக மனித இனம் விரிவடைந்த போது அவர்கள் கூட்டாகவே மற்றவர்களோடு சேர்ந்தே வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது அவர்களது குடும்பம், அவர்களது உறவுகள், அவர்களது அக்கம் பக்கத்து வீட்டினர்கள், அவர்களது மொஹல்லாவாசிகள், அவர்களது ஊர்வாசிகள் என்ற ஒரு கூட்டமைப்பும் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. இதை அல்லாஹ் தஆலா அறிவிலே அல்லாஹ் தஆலா இப்படித்தான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை ஏற்படுத்தி வைத்தார். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டமைப்போடு அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அடையாளங்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை பல குடும்பங்களாக, பல கிளைகளாக, பல கோத்திரங்களாக அவர் பிரித்து வைத்தார். அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லீதஆலமு. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். ஆதம் ஹவ்வாவில் இருந்து உங்களை நாம் படைத்தோம். மேலும் உங்களுக்கு மத்தியில் பல கிளைகளாக, பல குடும்பங்களாக நாம் பிரித்து வைத்தோம். எதற்காக என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவரை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற காரணத்தால் தான் நாம் வாழ்கின்ற பொழுதே நமக்கென்று ஒரு குடும்ப பெயர் வைத்திருக்கிறோம். அந்த குடும்ப பெயர் சொல்லும் பொழுது அவர் உடனடியாக அறிந்து கொள்ளப்படுகிறார். அவர்கள்
இதை மனிதர்களுக்கு மத்தியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் அறிமுகமாக வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு ஒரு சமூக கட்டமைப்புடன் நாம் உலகத்தில் வாழும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு உதவியாக உபகாரமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாயிபி பில் ஜம்பி வபில் ஸபீல் என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறார். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவருக்கு யாரையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள், உங்களிலே யார் அனாதைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கும் உபகாரமாக இருங்கள், உங்களிலே யார் ஏழைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கும் நீங்கள் உபகாரமாக இருங்கள், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள், அந்த உறவினர்களும் யார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கூடுதல் உபகாரமாக இருங்கள், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாளர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை சுற்றி யார் யார் இருப்பார்கள், யார் யார் இருக்க வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உறவுகளை கூட இரண்டாக பிரிக்கிறார். நமது பக்கத்தில் இருக்கும் உறவினர்கள், நம்மை விட்டும் தூரத்தில் இருக்கும் உறவினர்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்றாலும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்னும் அதிகமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தனியாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு அழகான ஒரு கூட்டமைப்பை, அழகான ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அந்த கட்டமைப்பும் சிதைந்து விடக்கூடாது, அது உருக்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிகளை சொன்னார். அதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கட்டிடத்தை போல என்றார்கள். ஒரு கட்டிடம் என்பது மிக வலுவாக நிலைத்திருக்கிறது. அது மழையை தாங்குகிறது, வெயிலை தாங்குகிறது, புயலையும் தாங்குகிறது, பேராபத்துக்களை விட்டு நம்மை காக்கிறது என்று சொன்னால் அது வலுவாக இருப்பதால் தான். அது வலுவாக இருப்பதற்கு அதற்குள்ளே இணைந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கலந்து பல பொருளாக இருந்தவைகள் ஒரே பொருளாக மாறிய காரணத்தால் தான். இந்த கட்டடத்துக்கு உள்ளே மண்ணும் இருக்கிறது, மணலும் இருக்கிறது, கல்லும் இருக்கிறது, சிமெண்டும் இருக்கிறது, இரும்பும் இருக்கிறது, மரமும் இருக்கிறது. தனித்தனி பொருட்கள், தனித்தனியான தன்மை கொண்டவைகள். ஆனால் எல்லாம் ஒன்றாக இணைந்த பிறகு அவைகள் எதுவும் தனிப்பெயர் சொல்லி அழைக்கப்படுவதில்லை, கட்டடம் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுகின்றன. அப்படி ஒரு பொது பெயருக்குள்ளே வந்ததால் தான் அது வலுவாக இருக்கிறது. இணைய வந்தால், சேர வந்தால் அப்பொழுது அதற்கு எந்த பலமும் இல்லை, அதற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே இணைந்து சேர்ந்து வாழுங்கள், அதனால் உங்களுக்குள்ளே வலிமை உருவாகும், உங்களது ஆற்றல் வெளிப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல எந்த விஷயங்கள் இருந்தால் நாம் இணைந்திருக்க முடியுமோ அதை எடுத்துக்காட்டாக சொன்னதை போல எந்த விஷயங்கள் இருந்தால் நாம் பிரிந்து விடுவோமோ சிதைந்து விடுவோமோ அந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதையும் எடுத்து சொன்னார்கள். வலா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு வலா தஹாஸது வலா தபாகது. 4 விஷயங்களை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் 5வது ஒன்று வருகிறது, வலா ததாபரு. ஒரு அழகிய சமூகத்தை கட்டமைத்த பிறகு அது உருக்குலைந்து விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது, சின்ன பின்னமாக சிதறிவிடக்கூடாது என்பதற்காக நபியவர்கள் ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் உளவு பார்க்காதீர்கள், பிறர் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் அவருக்கு தெரியாமல் உளவு பார்க்காதீர்கள். 2வது, அவரது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். 3வது, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். 4வது, ஒருவருக்கொருவர் பகைமை கொள்ளாதீர்கள். 5வது, ஒருவரை வீழ்த்துவதற்காக இன்னொருவர் வியூகம் யோசித்துக் கொண்டே இருப்பது, எப்படியாவது அவரை கவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காக அப்படி நீங்கள் வியூகம் வகுக்காதீர்கள். இந்த 5 விஷயங்கள் ஒரு சமூகத்தில் இருந்தால் அந்த சமூகத்தின் கட்டமைப்பு சிதைந்துவிடும், அவர்கள் சிதறி சின்ன பின்னமாகி போய்விடுவார்கள் என்ற காரணத்தால் இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களாக உங்களுக்கிடையே அண்ணன் தம்பிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு
அமைப்புக்கு உள்ளே ஒரு மனிதனுக்கு அவனுடைய உறவுகள் என்பது மிக முக்கியமானது. மனிதனுடைய உறவினர்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த உறவினர்கள் பல வகையாக இருக்கிறார்கள். தாய் வழி உறவும், தந்தை வழி உறவும், மனைவி வழி உறவும், பால்குடி உறவும் என்று பல வகையான உறவுகள் இருக்கின்றன. அந்த உறவுகளிலும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. மிக நெருக்கமானவை, சற்று தூரமானவை. எவர்கள் மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் மகரம் என்பதாக விலக்கி வைக்கப்படுகிறார்கள். நம்முடைய உறவுகளில் நமக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதையும் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல வகையான உறவுகள் இருந்தாலும் தாய் வழி, தந்தை வழி, சம்பந்த வழி, மனைவி வழி, பால்குடி உறவு வழி என்று பல உறவுகள் இருந்தாலும் இவற்றில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அவரது தந்தை வழி உறவுதான். அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய உறவு என்பது தந்தை வழி உறவுதான். ஏனென்றால் அந்த உறவுகள் தான் அவருக்கு வலிகள். வலிகள் என்றால் பொறுப்பாளர். அரபியிலே வலி என்றால் அவருக்கு பொறுப்பேற்கக்கூடியவர். அவர் சொத்துக்கு வாரிசாகக்கூடிய தகுதி உள்ளவர். வலிகள் என்ற வார்த்தையை நாம் தமிழ்ல வச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உறவுகளே வலிகளாக இருக்கின்றன. தீராத வலிகளாக மாறிவிட்டார்கள் என்ற காரணத்தால் வலிகள் என்றவுடனே நாம் அந்த பக்கம் சென்று விடக்கூடாது. வலிகள் என்றால் பொறுப்பாளர்கள் என்று அர்த்தம். அந்த பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாகும் தகுதி உள்ளவர்கள். ஒரு பெண் இருக்கிறது என்றால் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள். இவர்கள் எல்லாம் அந்த வலிகள் என்ற இடத்திலே வரக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யாரெல்லாம் வர முடியும் என்று பார்த்தால் ஒரு மனிதனுக்கு முதன்மையான வலி பொறுப்பாளர் அவருடைய தந்தை. தந்தை இல்லாத பட்சத்தில் அவனுடைய தந்தை வழி பாட்டனார். பிறகு மகன், அதனுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை. அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் அவரது சிறிய தந்தை, பெரிய தந்தை, பிள்ளைகள், சகோதரர்கள், செச்சாபரியத்தா மக்கள் என்ற அந்த இடத்தில் உள்ளவர்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவருக்கு தந்தை இல்லை, அவருக்கு பாட்டனார் இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு சிறிய பெரிய தந்தையும் இல்லை, அவனுக்கு சகோதரர்கள் இல்லை, அவனுக்கு மனைவியும் இல்லை. எல்லோரும் அவனுக்கு முன்னால் இறந்து விட்டார்கள் என்றால் அவரது சொத்துக்கு வாரிசு அவருடைய செச்சா பெரியத்தாவுடைய பிள்ளைகள் தான் வாரிசாகக்கூடியவர்கள் என்கிற அளவிற்கு அந்த உறவுகளை இஸ்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே அந்த உறவு, தந்தை வழி உறவு இருக்கிறதே, மிக பொறுப்பாக, மிக கவனமாக, மிக அக்கறையாக செயல்பட வேண்டிய அந்த தந்தை வழி பொறுப்பும் தனக்கு ஒழுங்காக அமையவில்லை என்பதை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். வஇன்னி ஃபித்துல் மவாலிய பின் வராயி, எனக்கு பின்னால் எனக்கு பொறுப்பாளர்களாக வரக்கூடிய என்னுடைய அந்த வலிகள், அதாவது என்னுடைய சச்சா பெரியத்தா மக்கள், என் சகோதரர்கள், அவர்களை நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். எந்த விஷயத்தில்? அவர்கள் நற்பண்பு உள்ளவர்களாக, மார்க்க பிடிப்பு உள்ளவர்களாக இல்லை. எனது சொத்துக்களுக்கு மட்டும் வாரிசாகும் தகுதி பெறுகிறார்களே தவிர என்னுடைய மார்க்க பணிகளுக்கு வாரிசாகும் தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் எனக்கு பின்னால் நான் பொறுப்பேற்று எந்த பொறுப்பை ஒப்படைத்த அந்த நபித்துவத்தின் பொறுப்பும் அது இவர்களால் பாழாகிவிடுமோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதைத்தான் இந்த ஆயத்திலே நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஃசீரிலே எழுதுகிறார்கள், சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செச்சா பெரியத்தா மக்கள் மார்க்க ரீதியான பண்புள்ளவர்களாக அமைந்திருக்கவில்லை என்ற காரணத்தால் தான் அவர்கள் தன்னுடைய அச்சத்தை அல்லாஹ்விடத்திலே வைக்கிறார்கள். நாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் விட்டு சென்ற சொத்து என்று ஒன்று இருந்தால், வீடு, வாசல், தோப்பு, துறவு, காசு, பணம் என்று இருந்தால் அதற்கு யாரும் வாரிசாக முடியாது. நபிமார்களின் சொத்துக்களுக்கு
அவர்களுடைய சொந்த பந்தம் என்ற அந்த வலிகள் வாரிசாக முடியாது. ஒருவேளை அவர்கள் அப்படி ஏதாவது சொத்துக்கள் விட்டு சென்றால் அது தர்மமாக மாறுமே தவிர வாரிசுகளுக்கு பங்கிடப்படாது. இது நபிமார்களுக்கான பிரத்யேகமான ஒரு சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நபிமார்கள், லா நூரசும், எங்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. மா தரக்கராவு சதக்கா, நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது மற்றவர்களுக்கு தர்ம பொருளாக மாறிவிடும். இது நபிமார்களுக்கான பொதுவான ஒரு சட்டம், ஒரு விதியாக அமைந்திருக்கும் பொழுது நாம் இங்கே இதை மனதில் வைத்து கவனிக்க வேண்டும். மேல் நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், எங்கள் சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது, நாங்கள் எதை விட்டு செல்கிறோமோ அது சதக்காவாக இருக்கும், தர்மமாக மாறிவிடும் என்று சொல்லும் பொழுது, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு வாரிசு வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உறவுகள் அவர்கள் பண்புள்ளவர்களாக இல்லை என்றால் எந்த விஷயத்திற்கு வாரிசை கேட்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதற்கான பதில் அவர்களுடைய சொத்துக்களுக்கு அல்ல, அவர்களுடைய தோட்டம் துறவுகளுக்கு அல்ல, மாறாக அவர்கள் விட்டு செல்லக்கூடிய கல்வி ஞானத்திற்கும் மார்க்க விஷயங்களுக்கும் ஒரு வாரிசு வேண்டும். அதற்கு இப்பொழுது இருப்பவர்கள் தகுதி உள்ளவர்களாக இல்லை என்ற காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் அதை முன்வைக்கிறார்கள். தகுதியான ஒரு வாரிசு எனக்கு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா, நபிமார்கள் கொண்டு வந்த அந்த கல்வி ஞானத்திற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்றால் ஆளுங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த கல்வியை யார் கற்றுக்கொள்கிறார்களோ, அதன்படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தான் நபிமார்களுடைய வாரிசு. ஆகவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கல்விக்கும் தன்னுடைய நபித்துவத்திற்குமே அல்லாஹ்விடத்திலே வாரிசு அவர்கள் கேட்கிறார்கள். இருப்பவர்கள் சரியில்லை என்ற காரணத்தால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு நபியின் பிள்ளையாக பிறந்துவிட்டு அந்த நபியை ஈமான் கொண்டு அந்த நபியினுடைய வழியில் செயல்பட்டு இறை நெருக்கத்தை பெறவில்லை என்றால் அவர் அந்த நபியினுடைய அருள் வைத்து என்ற பாரம்பரியமான அந்த குடும்பத்தில் இணைய முடியாது. அவர் அங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவராக மாறிவிடுவார். அந்த கண்ணியத்தை விட்டு அவர் விலக்கப்பட்டவராக ஆகிவிடுவார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய அதாவாக வெள்ளப்பிரளயம் வந்த பொழுது ஈமான் கொண்டவர்கள் கப்பலிலே ஏறிக்கொள்ள வேண்டும். அப்படி ஏறிக்கொண்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஏற மறுத்து விட்டார். யாவரை எருக்கம் வாழலாம், என் அருகில் மகனே எங்களோடு ஏறிக்கொள் என்று கூறினார்கள். அப்படி நீங்கள் ஏறிக்கொண்டால் இந்த வெள்ளத்தின் அதாவிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். மகன் ஈமான் கொள்ளவில்லை, தந்தையின் வழியில் நடக்கவில்லை. எனவே அவர் சொன்னார், வெள்ளத்தை விட உயரமாக மலை இருக்கிறது, மலையின் மீது நான் ஏறி நின்றால் இந்த வெள்ளத்தின் அதாவிலிருந்து கப்பலை ஏறித்தான் நான் தப்பிக்கணும் என்பது ஒன்று கட்டாயம் இல்லை. வாக்குவாதம் செய்கிறார். ஆனால் என்ன நடந்தது? மலையின் மீது இருந்தால் வெள்ளத்தை விட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவர் எண்ணினார். ஆனால் மலையை தாண்டிய அலை எழுப்பியது, அவரை எழுத்து உள்ளே போட்டு அழித்து விட்டது. எல்லாம் முடிந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். என் குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ வாக்களித்தாய், ஆனால் என்னுடைய மகன் இறந்து போனானே, அவர் என் குடும்பத்தில் உள்ளவன் இல்லையா? ஒரு விளக்கம் கேட்கிறார்கள். எனக்கு பிறந்தவர், என்னால் வளர்க்கப்பட்டவர், ஆனால் வெள்ளத்தில் அழித்து போனார். என் குடும்பத்தை இதிலிருந்து காப்பதாக நீ வாக்களித்தாய், அப்படி என்றால் அவன் என் மகன் இல்லையா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டினார், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. உங்களுக்கு பிறந்த மகன் தான், ஆனால் உங்களுடைய அருள் வைத்திருந்த அந்த நபிமார்களுடைய பாரம்பரியமான மரியாதைக்குரிய குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த அருள் வைத்தில் இடம்பெற முடியாது. ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், நபியுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உறுதி செய்யப்பட்டவர்கள். அதுக்குள்ள உங்களுடைய மகன் வர முடியாது. என்ன காரணம்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவன் அல்ல.
அதனால் அந்த இடத்திற்குள்ளே அவன் வர முடியாது. நான் உங்கள் குடும்பத்தை காப்பேன் என்று வாக்களித்தது உண்மை, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி விட்டேன், அழிந்தவன் உங்கள் குடும்பத்தில் இல்லாதவன் என்று அல்லாஹ் தஆலா விளக்கம் கூறினான் என்று ஹூத் என்ற சூரா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விஷயம் எப்படி இருக்கும் பொழுது ஒரு நபிக்கு பிறந்து விட்டதால் மட்டும் நபியுடைய அந்த பாரம்பரியத்துக்கு வாரிசாகிவிடக் கூடிய நல்ல பண்புகளும் நல்ல ஒழுக்கங்களும் சாலிகான அமல்களும் ஈமானும் இறை நெருக்கமும் இருக்க வேண்டும். அந்த ஈமானும் இறை நெருக்கமும் சாலிகான அமல்களும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்தில் வந்த சச்சா பெரியதா மக்களிடத்தில் இல்லை. பனு இஸ்ராயேலிலேயே ஆக கெட்டவர்களாக அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன செய்வது? சில சமயங்களில் பிள்ளைகள் பாரம்பரியத்தை காக்க தவறி விடுகிறார்கள். குடும்ப பாரம்பரியம் ஒரு கண்ணியமான ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை கௌரவத்தை காக்கின்ற பிள்ளைகளாக சில சமயங்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அப்படி வரும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதை எல்லாம் சிதைந்து அழிந்து போய், ஆனால் சிலருக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற ஒரு மாண்பையும் ஒரு கௌரவத்தையும் தருகின்றார். அவர்கள் அதனை விளக்கி செயல்படுகின்றார்கள். நாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றல்களிலே வருகின்றார்கள். அந்த பாரம்பரியம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களது குடும்பம் இன்றைக்கும் எப்படி இருக்கிறது என்றால் இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம், பாரம்பரியத்தை பாதுகாத்து மதித்து வாழ்கின்ற ஒரு குடும்பம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமையானால் அவர்களது குடும்பம் வாழ்கின்ற சஹாரன்பூர், அவருடைய சொந்த ஊராகிய காந்தலா என்ற பகுதிகளுக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பகுதி முழுவதுமே மார்க்க ஞானங்களால் நிரப்பி வருகின்ற ஒரு சூழல். அதற்கு அடித்தளமாக இந்த குடும்பம் அமைந்திருந்தது. சொல்லுவார்கள், அந்த நல்லவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், பூவுடன் சேர்ந்த நாடும் மடக்கும் என்பதை போல அந்த மக்களுடைய நிலை என்னவென்றால், ஆற்றங்கரைகளுக்கு குளித்து துவைப்பதற்காக சென்றால் கூட அவர்கள் அந்த துணிகளை துவைக்கின்ற பொழுது கூட சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சொல்லி அடித்து துவைப்பார்கள் என்பதாக சொல்வார்கள். நாம் துவைக்கின்ற பொழுது சூ சூ என்பதாக சொல்லி துவைப்போம். ஆனால் அவர்கள் அடிக்கின்ற அடியோட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்பதாக விடும் என்கின்ற அளவிற்கு நல்லோர்கள் நிரப்பிய ஒரு பகுதி. அத்தனை நல்லோர்களுக்கும் அடித்தளமாக இந்த குடும்பத்தின் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. தனக்காக தன் குடும்பத்திற்காக இந்த துன்யாவை சேகரிக்காமல் இந்த தீனை பரப்புவதில் கவனம் செலுத்தினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய அந்த நிதி வழங்கப்பட்ட நேரத்தில் கேட்டார்கள், மா அபுகைத லி அஹ்லிக, உங்கள் குடும்பத்திற்கு எதை விட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அபுகைத லஹுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தான் என் குடும்பத்திற்கு விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையுடைய பாரம்பரியத்தையும் இன்றைக்கு இந்த குடும்பம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. காசு பணம் சொத்து சுகம் என்று எதையும் சேர்க்காமல் தங்களுக்கு அல்லாஹ் தந்த எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு குடும்பம். இந்த பாரம்பரியத்தை நீங்கள் மனதில் வைத்து பாருங்கள். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி, இந்த உலகம் முழுவதும் தப்லீகுடைய உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தப்லீக் இல்லாத ஊரும் இல்லை, தப்லீக் இல்லாத நாடும் இல்லை, தப்லீகை தெரியாத மனிதனும் கிடையாது. ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாலும் ஏதோ ஒரு தப்லீக் மனிதன் நிச்சயமாக இருப்பார். இதை யார் தடுக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிந்தது. உள்ளங்கை நெல்லிக்கை போல, அதிகாலை பகலவன் போல எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாலும் ஒரு தப்லீகாரர் நிச்சயமாக இருப்பார். அந்த அடித்தளம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தியாகத்தின் அடிப்படையில் வந்த ஈமான் கொண்ட அன்னைக்கு போய் அச்சுவல் கொண்டு வந்தாங்க. இன்றைய ஒரு நாளுடைய என்னுடைய பலாவரம் இது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்களே, அது எல்லாம் அப்படியே இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக வருகின்றன. இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை பாருங்கள். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ஜி, முதல் ஹஜ்ரத் ஜி. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாவது ஹஜ்ரத் ஜி. மௌலானா ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகனார். அவர்கள் ஹஜ்ரத் ஜி ஆகவில்லை, ஆனாலும் அதற்கு அடுத்த இடத்தில் வருது. இப்பொழுது நாம் எல்லோரும் அறிந்த மௌலானா
அவர்களுடைய மகன் மௌலானா யூசுப் ஒரு இளம் வயதை அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் அல்லது ஓதி முடித்திருக்கலாம் என்று தெரிகிறது. 17-16 வயது உள்ள ஒரு இளம் வாலிபர் அவர். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய பாட்டனாருடைய பெயரை தன் பிள்ளைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 2019 இந்தியா முழுவதும் இஸ்திமாக்கள், பெரும்பெரும் இஸ்திமாக்கள் நடந்தது. அதுல உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு இஸ்திமா, அதுவரை நடந்த இஸ்திமாக்களிலேயே அந்த வருடம் நடந்த இஸ்திமாக்களே 6 பெரிய இஸ்திமா உத்தரப்பிரதேச இஸ்திமா. அந்த இஸ்திமாவில் அந்த யூசுப் என்ற அந்த இளம் வயது சிறிய வயது அந்த வாலிபர் பேசுகிறார். அவருடைய பேச்சு யூடியூப்ல ஒரு குறைந்த நிமிடம் போட்டு வந்தாங்க. சின்ன வயசுல விளையும் பயிரும் முறைகளையும் தெரியும் என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு இறை நெருக்கம் தருகின்ற தக்குவாவுடைய ஒரு பேச்சு. பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் அந்த சபையில அந்த சிறுவர் பேசுகின்ற அத்தனை பேச்சுகளும் அல்லாஹ்வுடைய இல்லதாகவே நமக்கு வெளிப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் அந்த உள்ளத்திலே அள்ளி கொட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்னென்ன தருகிறார் அப்படியே அர்ப்பணிக்கின்ற ஒரு உணர்வு. சமீபத்தில் இந்த லாக்டவுனுடைய பிரச்சனையில தப்லீக் மர்கஸ் குறிவைக்கப்பட்டது. வாய்ப்பு கிடைத்ததால் அத்தனை மீடியாக்களும் அவதூறுகளை அள்ளி வீசியது, கொரோனாவை பரப்பியவர்களே என்று. ஆனால் ஒரு தப்லீக்காரர்கள் கூட அந்த கொரோனா நோய் இல்லைங்கிறது தான் உண்மை. அதிர்ச்சி சாத் மௌலானா வீட்டுக்கு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் போச்சு. போய் பார்த்துட்டு அவர்கள் கடத்த இதயத்தோடு பரிதாபமா திரும்பி வந்தார்கள். இங்க சோதனை போடுறதுக்கு என்ன இருக்குது? எந்த துணியாவும் கிடையாது, எந்த காசும் கிடையாது. நம்பிக்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த குடும்ப பாரம்பரியத்தை விளங்கிக் கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் பாதுகாப்பார்கள். இந்த விலங்குகளா எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த பாரம்பரியமும் மரியாதையும் அழித்து. அதனால் சக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய நற்பண்பிற்கும் நபித்துவத்திற்கும் மார்க்க ஞானத்திற்கும் வாரிசு வேண்டும். தங்களுடைய உறவினர்கள் அதற்கு தகுதி இல்லை. தங்கள் உணவுகள் தகுதி இல்லாத காரணத்தால் தன் உடலில் இருந்து ஒரு வாரிசு பிறக்கட்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்து ஆசை வைத்து கேட்டார்கள். அவர்கள் கேட்டது இதற்குத்தான். காசு பணத்துக்கு வாரிசு அல்ல, அதை யாரும் ஆக முடியாது. நபித்துவத்திற்கும் நற்பண்புகளுக்கும் கல்வி ஞானத்திற்கும் தன் உறவுகள் அதற்கு தகுதி இல்லாத பொழுதை தன் உடலில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ்விடம் முன்வைக்கிறார்கள். வலியா ஒரு அருளால் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, எனக்கு பொறுப்பேற்கக்கூடிய வலி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என் நபித்துவத்திற்கும் என்னுடைய நற்பண்பிற்கும் என்னுடைய ஞானத்திற்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு குழந்தையை கொடு. அவர் என்ன செய்வார்? எரிசுனி எரிசு என்ற ஆலியாகும். எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். பாரம்பரியம் நிறைந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தலைமுறைக்கும் அவர் வாரிசாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றன் பின் ஒன்றன் வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த 12 ஆண் மக்களுடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயீல் என்பதாக இந்த உலகத்தில் தலைத்து ஓர்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் அதில் வந்தார்கள். யா பனி இஸ்ராயீல் அல்குரும் யா கௌம் இத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது ஜஅலக்கும் அம்பியா வ ஜஅலக்கும் முலூகா வ ஆதாக்கும் மா லம் யுத்தி அஹதன் மினல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், சமூகத்தார்களே, அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களை நபிமார்களாக, உங்களை அரசர்களாக, அதாவது அரசரை போன்று வசதி உள்ளவர்களாக, யாருக்கும் கொடுக்காத நியமத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே, அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை பார்த்து கேட்கிறார். அப்படிப்பட்ட பாரம்பரியம் அந்த குடும்பத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை என் பிள்ளை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும், அப்படி ஒரு பிள்ளையை தர வேண்டும் என்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். கேட்பதை உயர்வாக கேட்க வேண்டும், சுவனத்தை கேட்பதை போல. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் சொர்க்கம் கேளுங்கள், கேட்கும் பொழுது ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் ஆக உயர்வானது, ஆகவே கேட்கும் பொழுது மிக உயர்வானதை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல கேட்கும் பொழுது பிள்ளை வேண்டும் என்று மட்டும் கேட்காமல்
அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்றால், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அது ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும், அது சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும், அது நபியாகவும் இருக்க வேண்டும். கேட்கிறது ரொம்ப உயர்வா கேட்டுவிட வேண்டும் என்பதாகத்தான் பிள்ளை கேட்டார்கள். அது ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள், அது சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். சாலிகான பிள்ளையினுடைய உச்சம் அவர் நபியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். நபியை கேட்கும் பொழுது மற்ற எல்லாம் அதற்குள்ளே அடங்கி விடுகிறது. என்றால் ஒருவர் நபி என்றால் அவர் முதலில் ஆணாக இருப்பார், பிறகு சாலிகானவராக இருப்பார், பிறகு கல்வி ஞானம் கொண்டவராக இருப்பார், பிறகு அல்லாஹ்வுடைய நபித்துவம் என்ற எல்லாவற்றையும் பெற்றவராக இருப்பார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள். அவர்களது மனைவி பிள்ளை பெறும் தகுதி இழந்து விட்டார். இந்த நேரத்தில் குழந்தை எப்படி அப்படிங்கிறதுதான் நம்முடைய எண்ணம். ஆனா அது அவங்களே அந்த துஆவில் சொன்னாங்க, பில் லதுன்க, குழந்தையை நீ கொடு, உன் அருளால் கொடு. எங்களுக்கு இல்லை என்பது, இயலாமை என்பது உலக ரீதியானது. ஆனால் உன்னுடைய அருளும் உன்னுடைய கருணையும் வந்துவிட்டால், உன்னுடைய குடும்பத்தும் இணைந்து விட்டால், முடியாத விஷயத்தையும் முடித்து வைக்கக்கூடிய தன்மை அதற்குள்ளே இருக்கிறது. அதனால் உள்ளதுங்க, உன்னுடைய அருளால் எனக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடு என்பதாக அவர்கள் கேட்டார். உங்களுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இது ஒரு 8வது வாரம் என்று நினைக்கிறேன், மரியம் சூராவை ஆரம்பித்து அந்த துஆவுக்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் எவ்வளவு உயர்வானது என்பதில் இந்த விஷயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. குழந்தைய அல்லாஹ் தர முடியும். அவன் அனுமதியின்றி எந்த முயற்சியும், உலக ரீதியான நாம் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் இருந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லை என்றால் எந்த முயற்சியும் பலன் தராது. அதை அல்லாஹ்வே தன் அருள்முறையில் சொல்லி காட்டுகிறார். எல்லாரும் முன்பு சமாவாக்கி வந்தார். வானம் பூமியினுடைய அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. எவ்வளவுக்கும் ஆயிஷா, அவன் எதை நாடுகிறானோ அதை படைக்கிறான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக தருகிறான். இன்னும் சிலர்களுக்கு ஆண் பெண் என்று இரட்டை குழந்தைகளாக தருகிறான். ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறக்கலாம், அல்லது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு பின்னால் ஆண் என்று 2 குழந்தைகள். தான் நாடியவர்களை பிள்ளை பெறுவதற்கான தகுதியற்றவர்களாகவும் ஆக்கி விடுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் 4 வகையாக சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவுக்குள் பெண் குழந்தையாக, ஆண் குழந்தையாக, ஆண் பெண் குழந்தையாக என்று 3 வகையில் தருகின்ற இறைவன் 4வது வகையில அந்த தம்பதியர்களுக்கு அதற்கான தகுதி இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைக்கிறார். அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. நான் எடுத்தவுடனே அல்லாஹ் பெண் குழந்தையை சொல்ற பத்தியா, ஒரு மனிதருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை, இன்னொருவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. இதுல எது பறக்கத்துள்ளது அப்படின்னு சொன்னா, 2மே அல்லாஹ்வுடைய அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் 2மே ரஹ்மத்து தான். ஆனா பறக்கத்து எது அப்படின்னா பெண் குழந்தை தான் பறக்கத்து. எப்படி என்றால், அந்த பெண் குழந்தை ஒரு 17 வயசு அடையும் பொழுது திருமணம் செய்து கொடுக்கப்படும் பொதுவாக. அதுக்கு 18வது வயது வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது போன்று ஒரு பெண் குழந்தையை அது பெற்றெடுக்கிறார். 25 18 நாம கூட்டம் சொன்னா 43வது வயசுல இந்த மனிதன் தாத்தாவாக நந்தாவாக மாறிவிடுகிறார். 43 வயசுலேயே அவர் நந்தாவாக மாறிவிடுகிறார். பேத்தியினுடைய தாத்தா, அவர் 10 வயது அவருக்கு வந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 17 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சு, நம்ம அதுல இருந்து ஒரு 17-18 வருஷத்தை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 43 ஒரு 8 51 61 வயசுல அவர் கூட்டலாக மாறிவிடுகிறார். அந்த குழந்தைகளுக்கு 2-3 குழந்தைகள் அப்படின்னு வரும் பொழுது, அது பள்ளிக்கு பிறகு ஆரம்பித்து ஒரு 70 வயசுல அவர் மரணிக்கின்ற பொழுது அவரை சுத்தி
பிள்ளைகளும் பேரன்களும் கூட்டங்களும் என்பதாக ஒரு பல தலைமுறைகள் நிறைந்திருக்கும் பாருங்க, அது ஒரு பறக்கத்து. ஆனா ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவர் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு 30 வயசு ஆயிடும். 25 இருந்து 30க்குள்ள கல்யாணம் முடிக்கும் போது இவர் வயசு என்ன ஆயிரும்? இவருடைய நாடி நரம்பு எல்லாமே சுருங்கி போய் ஒரு பலகீனமான நிலைக்கு வந்துடுவார். இது அவர் தன்னுடைய கூட்டரை பார்ப்பாரா? பேரரை பார்த்துவார் இன்ஷா. தன்னுடைய 4வது தலைமுறையாக கூட்டரை பார்ப்பாரா? அப்படின்னா இல்லை. அதனால பெண் குழந்தை பறக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லவில்லை. அது எல்லா நற்பாக்கியங்களை குழந்தைகள் என்ன, அதாவது செல்வங்களை விட, பொருள் செல்வத்தை விட குழந்தை செல்வம் தான் நிகழலானது. அதற்கு நிகழ் எதுவுமே கிடையாது என்ற காரணத்தால் தான் நாம் அதை பற்றி பேசுகிறோம். எனவே ரவி அவர்கள் அறிவித்து பறக்கா பெண் குழந்தை என்பது பறக்கத்துக்குரியது, அபிவிருத்தியானது என்று சொன்னார்களே, அது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் தொடரை பார்க்கும்போது எடுத்ததுமே எகபல் இணையேஷாவு இனாசா, அவன் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மொத்தத்துல உன்னதமான ஒரு பாக்கியம். என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அதனுடைய சிறப்புகள் தான் இங்க சொல்லப்படுகிறது. எனவே உலக ரீதியான முயற்சிகளுக்கு பிறகு திருமணம், உடல் உறவு என்ற இந்த முயற்சிகளுக்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே நாம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ முக்கியம் என்பதை தான் இவைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, என் இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து நல்ல சாலிகான சந்ததிகளை தருவாயாக. இது ஒரு துஆ. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் அன்த கைருல் வாரிசி, என்னை தனித்தவராக நீ விட்டு விடாதே, நீ வாரிசை தரக்கூடியவர்கள் மிக்க மேலானவனாக இருக்கிறாய் என்ற இந்த துஆக்களை நாம் மனமுருகி ஓத வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு இந்த துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதை தாண்டி நாம் அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், ஏனென்றால் அவன் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான். இருசிலு சவாலைக்கும் எதிராக வைத்திருக்கும் அம்வாலையும் அப்பனி, இஸ்திக்பார் செய்வதால் என்ன விளைவு ஏற்படும், அடிக்கடி நாம் பாவ மன்னிப்பு தேடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நல்ல மழை கிடைக்கும், நல்ல செல்வங்கள் கிடைக்கும், நல்ல பிள்ளை பாக்கியங்களும் கிடைக்கும் என்று அந்த ஆயத்து சொல்லி காட்டுகிறது. அறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து தங்கள் பகுதியில் மழை இல்லாத வறட்சி நிலவுகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொருவர் வந்தார், எனக்கு குழந்தை இல்லை இருக்கிறது, குழந்தை கிடைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொருவர், நான் வறுமையில் இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொன்னார். அங்கிருந்து ஒருவர் இந்த மூன்றையும் கவனித்து 3 நபர்களும் வெவ்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். ஆனால் ஒரே விதமான பதிலை தான் நீங்கள் சொன்னீர்கள், ஒரே தீர்வை சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நல்ல மழை கிடைக்கும், அதனால் வறட்சி நீங்கும், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான், அதனால் ஏழ்மை நீங்கும், அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவான், அதனால் உங்கள் கவலை நீங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அதைத்தான் அடிப்படையாக வைத்து நான் இவ்வாறு பதில் சொன்னேன் என்று ஹசன் பஸ்ரி அவர்கள் சொன்னதாக இந்த ஆயத்தின் விளக்கத்தில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். நமக்கு பின்னால நம்முடைய தலைமுறை தலைக்க வேண்டும், அந்த தலைமுறை நிலைக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவார்கள். அதனால்தான் தங்களுக்கு பிள்ளை பிறந்தத செய்தியினால என்ன மகிழ்ச்சி அடைகிறாரோ அதை விட பன்மடங்கான மகிழ்ச்சி தனக்கு பேர குழந்தைகள் பிறந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி தன்னுடைய பேர பிள்ளைகள் பிறந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனென்றால் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த மனிதன் 2வதாக பிறக்கிறான். அவன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவன் மறுபடியும் 3வதாக பிறக்கிறான். அல் விலாதத்தும் அல் அவுலாது விலாதத்தும் சாதியா என்று அறிஞர்கள் சொல்வார்கள். பிள்ளை பேர் என்பதை ஒரு மனிதனுடைய 2வது பிறப்பு என்பார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் அந்த தலைமுறை அடுத்தடுத்து அந்த தலைமுறை தொடர தொடர இவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பான். உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்தாலும் இவன் வாழ்வான். எப்படி வாழ்வான்? அவன் பெயரால், அவன் நினைவால் வாழ்வான். தன்னுடைய பேர பிள்ளைக்கு மகன் தன்னுடைய பேரை வைப்பான்.
நல்ல எல்லார் வீட்லையும் பார்க்கிறோம். பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறது, உடனே வீட்டுல அம்மா சொல்லிடுவாங்க, இல்ல உங்க ராரா பேரை வை, ஒரு நல்லாப்பா பேரை வை அப்படின்றோம். அப்ப அசல் முகமது அப்படிங்கிறது நல்லாப்பாவுடைய பேரா இருந்தா அடுத்து தன்னுடைய பேர பிள்ளைக்கு அந்த பேர் வந்துடும். அதுக்கு அடுத்து வரும்பொழுது அவருடைய அப்படியே அந்த ஒன்று விட்டு தாத்தாவுடைய பெயர் தொடர்ச்சியாக வர வர அடுத்த தலைமுறை என்பது அந்த அசல் முறையத்தின் என்பது மறுபடி வந்துகிட்டே இருக்கும். அவர் இறந்து 500 வருஷம் ஆயிருக்கும், ஆனா அவருடைய பெயர் இந்த உலகத்தில் நிலைத்துக் கொண்டே இருக்கும். இதுதான் சந்ததி தலைப்பது என்பதை, இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது என்பதை, இது இந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக அது ஏற்படுகிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை போல, இஸ்திக்பார் செய்வதை போல நம்முடைய உறவுகளை நாம் ஆதரித்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஸா லஹு ஃபீ அஸலிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. அல்லாஹ் தனக்கு வழங்குகின்ற ரிஸ்கில் ஒருவர் பரக்கத்து வேண்டும் என்று விரும்பினார், தனக்கு பின்னால் தன்னுடைய அடிச்சுவடை தொடர வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார், அவர் தன் உறவுகளை இணைத்து வாழ வேண்டும். உறவுகள்ல ஆக மிக முக்கியமானது தாய் தந்தை என்ற உறவுகள். தாய் தந்தை என்ற உறவுகளை நீங்க ரொம்ப அரவணைத்து வாழுங்கள். மற்றவைகள் அதற்கு அடுத்த இடத்தில் வருகிறது. ஆனால் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தாயும் தந்தையும் தான். அவங்களை நாம நல்ல கண்ணியமாக மனம் போடாமல் ஆதரித்தாலே நம்முடைய அடுத்த தலைமுறை தலைக்க ஆரம்பிச்சோம். அதன் மூலமாக அதற்கு அடுத்த தலைமுறை தலைக்க ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது உலகத்தினுடைய இயல்பு? ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் படம் ஒரே ஒரு போட்டோ தான் பேஸ்புக்ல வந்துச்சு. அண்ணனுக்கு 6 வயசு, தம்பிக்கு 4 வயசு. அந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் தம்பி, 2 பேரும் அம்மா கையை பிடிச்சு இருக்கிறார். இவங்க எல்லாம் எங்க அம்மா இருக்கு, அவங்க எல்லாம் இல்ல எங்க அம்மா இருக்கு. 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, இது எங்க அம்மா இல்ல இது எங்க அம்மா. ஆனா அதே குழந்தைகள் 45 வயசு 50 வயசு ஆகும் போது இவன் சொல்றா அது உங்க அம்மா, அவங்க எல்லாம் இல்ல அது உங்க அம்மா. ஒரு சாதாரண ஒரு செய்தி தான், ஆனா எவ்வளவு வலிகாரம் நிறைந்த ஒரு வேதனை தருகின்ற ஒரு செய்தி இருக்கும். குழந்தைகள் அறியா பருவத்தில் இருக்கும்போது தன்னுடைய தாய் தந்தையரை யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருக்கும் பொதுவான தாய் தந்தையரை இருந்தா கூட எங்க அம்மா தான், எங்க பாப்பா தான், எங்க அத்தா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய் நாளைக்கு அவன் அடுத்த கட்டத்துக்கு வரப்போறது இல்ல உங்க தான், நீ ஓ விட்டு கொடுத்துருவோம், இல்ல உங்க அம்மா தான், உங்க அம்மா தான், ஓ விட்டு கொடுத்து. இந்த யதார்த்தத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சின்ன கார்ட்டூன் படம் நம்முடைய தலைமுறையை புரிய வைக்கணும். ஒரு ஊர்ல பஞ்சாயத்து நடந்துச்சாங்க. அத்தா அம்மாவை கவனிக்கணும். 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இந்த 2 பேருமே கவனிக்க மாட்டாங்க. வயோதிகமான காலத்துல 2 பேரும் தனியா கடந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஊரு ஜமாத்து கூடி 2 பேரும் கண்டிப்பாக ஆளுக்கு ஒருவர் கூட்டு போயிடணும். அவங்க தனிமையில கடந்து கஷ்டப்படுறதை எங்களால பார்க்க முடியலப்பா அப்படின்னு ஊரு ஜமாத்து எடுத்துச்சு. 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க ஒரு ஊர்ல இருக்கா, இவங்க ஒரு ஊர்ல இருக்கா, நல்ல செல்வாக்கு உள்ளவரா இருக்கா, கூப்பிட்டு வந்து ஜமாத்து இது ஊர் பஞ்சாயத்துடைய தீர்ப்பு, இதை யாரும் மீறக்கூடாது, மீறினா ஊரை வரைக்கும் வச்சிருவோம்னு சொல்லி அவங்கள கரெக்ட உடனே சரி ஆளுக்கு ஒரு ஆளை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் அத்தாவை எடுத்துக்கிறது, ஒரு ஆள் அப்பாவை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் வரும்போது 2 பேரும் அப்பாவுக்கு சட்டம் வந்தாங்க. என்ன அப்பா மேல எவ்வளவு பாசமான, அப்பா ரொம்ப பெரிய நோயாளி, ரொம்ப சீக்கிரம் இறந்துடுவா அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு சட்டம் வந்தாங்க. அத்தா தடகாத்திரமா இருக்காரு, ரொம்ப வருஷமா பார்க்க வேண்டிய இருக்கிறாரு, அவரை யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏழை இருக்கிற கதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு முன்னால ஒரு சின்ன சிறுகதை. இந்த விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நடந்தால் கண்டிப்பா அந்த சந்ததி அவன் சந்ததி தலைக்காது. அதனால நம்முடைய சந்ததிகள் தலை தோன்ற வேண்டும் என்றால் நம் உறவுகளை ஆதரிக்க வேண்டும். அந்த உறவுகள் ஆதரவு முக்கியமானது பெற்றோர்களை எந்த காலத்திலையும் விட்டுவிடாமல், மனம் போடாமல் அவர்களை நாம் முழுமையாக ஆதரித்தால் நம்முடைய தலைமுறை இன்ஷா அல்லாஹ் தலைக்கும். நாம் தலைமுறை தலைக்கும் பொழுது நாம் இறந்தாலும் கற்புகளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம் என்பது அந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் தந்து